மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, பேரலை நிறைந்த கடலோடு யுத்தம் செய்யும் நீர் உழவனுக்குத்தான் தெரியும் அழகும் ஆபத்து என்று. நேற்றைய பத்திரிகை செய்தி, கல்லூரி மாணவர்கள் கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது அலையில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துட்டாங்க, ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்காரு. இந்த மாதிரி செய்திகளை நம்ம எத்தனை நாள் பார்க்குறோம்? ஒரு சில மணி நேரங்கள் சந்தோஷத்துக்காக பெற்றோர்களை பற்றி நினைக்காம, தன்னுடைய உறவினர்களை, நண்பர்களை, இவங்களெல்லாம் பற்றி நினைக்காம, ஒரு கடலில் போய் குளித்து அந்த ஒரு பெரிய அலை நம்மளை அடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த இடம் சரியான பாதுகாப்பான இடமா? ரொம்ப ஆழமான கடல்னா ஒரு பெரிய அலை நம்மளை அடிச்சிட்டுனா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட உணர்வுகள் கூட இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இப்படி உயிரை மாய்க்கிறதுங்கிறது அப்படியே காலை செய்தி படித்ததுலேருந்து வேதனையாக இருக்குது. நிச்சயமாக நிறுத்திடுங்க. இரண்டாவதாக, சங்கின் மொழி புரியாமல் தூக்கி எறிந்துவிட்டு புரிந்த பின்னே கடலையே கூறு போட்டு தேடி என்ன பயன்? அதே மாதிரி தான் 3 பேரில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு பையன் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இத்தனை வருஷங்கள் வளர்த்து ஆளாக்கி, நாளைக்கு நம்ம பையன் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்க போகிறான், நம்ம பொண்ணு ரொம்ப பெரிய இடத்துல இருக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள அப்படியே உயிர் இல்லாமல் பார்க்குற அந்த வதை இருக்குல்ல, அது ஒரு தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அதனுடைய துன்பத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. வாழ்க்கைங்கிறது வெறும் அனுபவிக்கிறது மட்டுமே கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே கடலில் குளிக்கிறது, அப்படியே சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறது, இதுதான் வாழ்க்கையா? இளங்கன்று பயமறியாது அப்படின்னு நீங்கள் செய்கிற அந்த செயல் வாழ்க்கைக்கும், உன்னுடைய பெற்றெடுத்த தந்தை தாய்க்கும், உன்னுடைய உறவினர்களுக்கும், உன்னுடைய நண்பர்களுக்கும் ஆறாத்துயராக இருக்குது. தயவு செஞ்சு இதை மாதிரி செய்யாதீங்க. பத்திரமா இருங்க. மூன்றாவதாக, நாம் துன்பப்படுவதற்கு செயல்கள் தான் காரணம், அதற்கு கடவுளோ அடுத்தவர்களோ காரணம் அல்ல. அந்த இடம் குளிப்பதற்கு ஏற்ற இடமில்ல, ஆழமான கடல் அப்படிங்கிற அந்த பெயர் பலகை அங்கே இருக்குது. அதையும் மீறி அந்த ஒரு அசட்டு துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயசில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதனால் பெற்றோர்களும் தன் பிள்ளைங்க எங்கே போகிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. இளைஞர்களாக இருந்தால், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், உயிர் என்பது திரும்ப கிடைக்காத ஒன்று. அதை இப்படி தேவையே இல்லாமல் ஒரு கடலில் போய் குளிச்செல்லாம் நம்ம விடணுங்கிற தேவை கிடையாது. அதனால் உங்களுடைய உடைமைகளை எப்படி பத்திரமாக பார்த்துக்குவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய உயிரும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய ஒன்று. இந்த வயசில் தெரியாமல் செய்கிற அந்த தவறுகள் திரும்ப அதை திருத்தி கொள்கிற ஒரு வாய்ப்பாகவே நமக்கு அமையாது. அதனால் காலை செய்திகள் மனதை வருத்துச்சு. கடலில் குளிக்கும் போது பத்திரமா குளிங்க. தயவு செஞ்சு